சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் அதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியா? சரி ஓகே, இனிமே நான் சொல்ல மாட்டேன். சாரி. இங்க பாருங்க, திரும்பவும் சாரி சொல்றீங்க. அச்சச்சோ, சரி சரி, நான் மறந்து போயிட்டேன். இனிமே நான் உனக்கு சாரி தேங்க்ஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே குட். அம்மா, கவினோட அப்பா பாட்டி எல்லாம் எங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? கவினோட அப்பா நிலாவை பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். என்ன சொல்றீங்க? எப்ப கிளம்புனாங்க? அவன் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சுமா. 1/2 மணி நேரமா? ஓ அப்படியா? ஆமாம்மா, கவினுக்கு உடம்பு சரியில்லை நீ பார்க்க வந்த இல்ல, அதே போல நிலாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனேயே அவனும் அவளை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியும் நினைச்சேன். ஓ இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. ஓ கவினோட பாட்டியும் போயிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, என் மருமக பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருக்கான். ஓ 2 பேரும் இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அம்மா தாயே, என் பேரன் கவின் உடம்புல நீ இறங்கியிருக்க. அவன் ஒரு சின்ன குழந்தை, அவனுக்கு எந்த வலியும் நீ கொடுத்துறாதம்மா. அவன் கால்ல லேசா ஒரு முள்ளு குத்துனாலே எங்களால அதை தாங்கிக்க முடியாது. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என் புள்ள விக்ரம் உடைஞ்சு போயிடுவான். என் பேரனுக்கு நீதான் பக்க துணையா இருக்கணும். நல்லபடியா வந்த நீ அதே மாதிரி எந்த வலியும் கஷ்டத்தையும் என் பேரனுக்கு கொடுக்காம மலையேறி போயிடணும் தாயே. அம்மா வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆத்தாவோட புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கம்மா. என்னம்மா வீட்டில் ஏதாவது? இல்ல, நீங்க அடிக்கடி கோயில் பக்கம் வர்ற ஆளு கிடையாது. நீங்க வந்திருக்கீங்க, அதுவும் தனியா வேற வந்திருக்கீங்க. கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப நேரமா உருக்கமா வேற வேண்டிக்கிட்டு இருந்தீங்க. நான் பார்த்தேன், அதான் என்ன காரணம்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தம்மா. என் பேரன் கவின் இருக்கான்ல, அவனுக்கு அம்மா போட்டிருக்கு. மாரியாத்தா கொஞ்சம் அதிகமாவே உக்கிரமா இருக்கு. என் பேரன் உடம்புல இருந்து அம்மன் சீக்கிரமே நல்லபடியா இறங்கி போகணும்னு சொல்லி அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா, சின்ன பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டுச்சுன்னா டக்குன்னு இறங்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. உடனே உங்கள் பேரனுக்கு சரியாகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பாளையத்தம்மன் கோயிலுக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ராத்திரி போய் தங்கிட்டு வந்தீங்கன்னா ஆத்தா மனசு குளிர்ந்து சந்தோஷமாக இறங்கிடுவாம்மா. கோயிலில் ராத்திரி தங்கிறது மட்டும் இல்லாமல் விடிய காலையில் நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் ஆத்தாவை மனசில் நினச்சிக்கிட்டு
விளக்கேத்தி பூஜை பண்ணி, ஆத்தா என் பேரனோட உடம்புல இருந்து மலை போல இறங்கிடு தாயேன்னு சொல்லி ஆத்தா கிட்ட மண்டிட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஆத்தா மனசார இறங்கிடுவா. என் பேரனையும் கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு போனா நல்லதுதான். ஆனா ரொம்ப உக்கிரமா இருந்துச்சுன்னா குழந்தைய ரொம்ப அலைச்சல் படுத்த வேண்டாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்க எல்லாருமா போய் தங்கிட்டு பூஜையை முடிச்சிட்டு வாங்க. சரிங்கய்யா. நல்லதும்மா. நீங்க சொன்னபடியே இன்னைக்கு ராத்திரியே நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போய் அம்மன் கோயில்ல தங்கிட்டு காலையில நேரமா பூஜையை முடிச்சிட்டு வந்துறோம். நல்லபடியா பண்ணிட்டு வாங்கம்மா. நல்லதுங்க. வாங்கம்மா. வரேன். ஐயோ மா, என்னம்மா? ஐயோ டேய், ஆ, மாப்பிள்ள ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது சேஃப் கிடையாதுடா. கவினை பார்க்க போன விஜி எப்ப இருந்தாலும் அங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி இங்க வந்துருவா. ம், ம். மாப்பிள்ளையும் அவளும் பாத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால மாப்பிள்ளைய சீக்கிரமா இங்க இருந்து வெளியில அனுப்புறதுக்கு ஏதாவது ஐடியா குடுறா. மா, நீ தான் ஒரு ஐடியா குடோனா இருக்கியே, நீயே நல்ல ஐடியா யோசிமா. எனக்கு என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுமா. நல்ல 3 வேளையும் கொட்டிக்கும் தண்டம். இன்சல்ட். சமத்தா இருக்கணும். கவினுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கால் பண்ணி கேட்கலாமா? நானும் கவினை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க uncle. கண்டிப்பாடா. The mobile number you have dialed is currently not reachable. The mobile number you have dialed is currently not reachable. இங்க சிக்னல் சரியா கிடைக்கலமா, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். தம்பி, நான் சொன்ன மாதிரியே உங்க அம்மா கோயிலுக்கு போயிருப்பாங்கல்ல? கண்டிப்பா போயிருப்பாங்கம்மா. ஆ. எங்க அம்மாவுக்கு கவின் தான் உசுரு. அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் கோயிலுக்கு போகணும்னு மனசுல நினைச்சுதான் வச்சிருந்தாங்களாம். கரெக்டா நீங்க சொன்னீங்க, நானும் சொன்னேனா, அதனால கண்டிப்பா போயிருப்பாங்க. ஆ. சரி, கவினுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு போன் பண்ணி கேட்டு வந்துடுறேன். டேய், டைம் ஆயிட்டே இருக்கேடா, ஏதாவது சொல்லுடா. எனக்கு வர மாட்டேங்குதுமா, அதான் உன்னை யோசிக்க சொன்னேன். ஐயோ போன் அடிக்குது, யாராவது எடுங்களேன். வா, இந்த போன் எடுத்து அங்க கொடு. இருக்கு பாரு. இந்த பெரிய மனுஷனுக்கு யார் போன் பண்றாங்களோ? வேற யாரா இருக்கும்? அவன் அப்பனா தான் இருக்கும்.